மகாபாரத போர்ல வீரமரணம் அடைஞ்சவங்க யாருன்னு கேட்டா நம்மள பல பேர் பீஷ்மர், கர்ணன், துரோணர், அபிமன்யு, துரியோதனன் அப்படின்னு லைனா நிறைய பேரை சொல்லிட்டே போவோம். ஆனா போரில் வீரமரணம் அடைந்தவர் சகுனி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இது என்ன புது கதையா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது புது கதை இல்லைங்க, அதிகம் பகிரப்படாத சகுனியின் சோக கதை. நமக்கு சகுனியே மிகவும் தந்திர புத்தி கொண்ட கெட்டவனாதான் கண்ணுக்கு தெரிவாரு. ஆனா அவரு மிகவும் நல்லவரா இருந்திருக்காரு. அவரு கெட்டவரா மாற யார் காரணம்? அவரு நல்லவர்னா ஏன் இவ்வளவு குறுக்கு புத்திகளை செயல்படுத்தினாரு? இதுக்கெல்லாம் விளக்கத்தை கிருஷ்ணரே பாண்டவர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு. அந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருட்சேத்திர போர் முடியுது. போர்ல வீரமரணம் அடைஞ்சவங்க ஆன்மாக்கள் சாந்தி அடைய பெரிய யாகம் ஒண்ணு வளர்க்க போறாங்க. அதன் அவிர்பாகத்தை முதலில் எந்த வீரனுக்கு கொடுக்கறதுன்னு பாண்டவர்கள் யோசிக்கும் போது கிருஷ்ணர் அங்க வராரு. தருமன் முதல் அவிர்பாகத்தை பீஷ்மருக்கு தர முடிவு செய்ய மற்ற பாண்டவ சகோதரர்களும் அதுவே சரின்னு சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாண்டவர்களே, அவிர்பாகம் என்பது வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு தானே கொடுக்க வேண்டும். அப்படியானால் அதை சகுனிக்கு தான் கொடுக்க வேண்டும்னு கிருஷ்ணர் சொன்ன வேகத்துக்கு பாண்டவர்கள் ஐவருக்கும் கோபம் தலைக்கேறுது. அனைவரும் கிருஷ்ணரை பார்த்து கேக்குறாங்க, வாசுதேவரே, எந்த கைவனால் இந்த போர் நிகழ்ந்ததோ, எந்த கைவனால் இந்த குலமே நாசமானதோ அவனுக்கு போய் முதலில் அவிர்பாகத்தை தர வேண்டும் என்று ஏன் பிதற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, பாண்டவர்களே, சற்று பொறுமையாக கேளுங்கள். வீரமரணம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவனுடன் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு உயிர் துரத்தல் என்பது வீரமரணம் ஆகாது. தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையினை திறம்பட செய்வதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடித்து எத்தனையோ தியாகங்களை செய்து அதற்கு பிறகு தனது லட்சியம் நிறைவேறிய திருப்தியை அடைந்து மரணம் எய்துபவனே வீரமரணம் எய்தியவன் என்று அர்த்தம். அந்த வகையில் எல்லோரையும் விட சகுனியே வீரமரணம் அடைந்தவர் என்று கொள்ள வேண்டும். அதனால் அவிர்பாகத்தை முதலில் அவருக்கு கொடுப்பதுதான் நியாயம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பாண்டவர்களுக்கோ கிருஷ்ணர் பேசுறது சுத்தமா பிடிக்கல. அவர் மேல அவங்களுக்கு முதன்முறையா எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுது. தர்மன் கேக்குறாரு, வாசுதேவரே, சகுனி தனது எண்ணத்தை நிறைவேற்றி நல்வழியில் சாதனை படைத்தாயிருந்தால் எங்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டாரா? எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவர் எண்ணம் நிறைவேறவே இல்லையே. எப்படி அவருடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது என தாங்கள் கூறுகிறீர்கள் அப்படின்னு தர்மன் கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, பாண்டவர்களே, உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் அடுத்த சந்ததியினர் என்று அனைவரையும் சகுனி தனது தந்திரத்தால் அழித்து விட்டார். இனி உங்களுக்கு வாரிசு என்பதை இல்லாமல் போனது. இனி நீங்கள் எல்லாம் நடைப்பிணங்கள் தானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல அதுக்கு தர்மன் கேட்கிறாரு, வாசுதேவரே, சகுனியை பொறுத்தவரை எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றி வாங்கி தருவதையே தனது கொள்கையாக வைத்திருந்தார். அந்த கொள்கை சகுனிக்கு நிறைவேறவே இல்லையே. பின்பு எப்படி அவரின் லட்சியம் நிறைவேறியது என்று தாங்கள் கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு தர்மன். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, சகுனிக்கு நீங்கள் மட்டுமே பகைவர் இல்லை, கௌரவர்கள் 100 பேர் தான் அவருக்கு முக்கிய பகையேன்னு கிருஷ்ணர் சொல்ல பாண்டவர்கள் மட்டுமல்ல, கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரரும் அதிர்ந்து போறாரு. என்ன உளறுகிறாய் கிருஷ்ணா அப்படின்னு திருதராஷ்டிரர் கிருஷ்ணர் கிட்ட கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, ஆம், சகுனிக்கு 105 பேர்களுமே பகைவர்கள் தான். ஆனால் தன் ஒருவனால் அனைவரையும் எப்படி கொல்ல முடியும் என்பதால் கௌரவர்களிடம் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை ஏற்படுத்தி கௌரவர்கள் மூலம் தனது எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டார் சகுனி. மேலும் துரியோதனனை பீமன் கொன்றதால் பீமனை திருதராஷ்டிரர் கொல்ல நினைத்தார். தன் மகன் அபிமன்யுவை ஜெயத்ரதன் கொன்றதால் ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொல்ல நினைத்தான். பாஞ்சாலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக துரியோதனனை பீமன் கொன்றான். இப்படி பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்பட்ட நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்றால் சகுனி உங்களை எல்லாம் விட மிகவும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கேள்விக்குறியோட கிருஷ்ணரை பார்க்க கிருஷ்ணர் சொல்றாரு, உங்கள் குலத்தவரால் சகுனியின் கண் முன்னே அவருடைய குடும்பத்தார் அணு அணுவாக இறந்தனர் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும் போதே திருதராஷ்டிரர் ஒண்ணுமே புரியாம கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா, இதெல்லாம் எப்போது நடந்தது? நாங்கள் காந்தார தேசத்துக்கு எந்த தீங்குமே செய்யவில்லையே, பின் ஏன் சகுனிக்கு எங்கள் மீது குரோதம் அப்படின்னு திருதராஷ்டிரர் கேட்கும் போது கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதனால் வரை இந்த ரகசியத்தை பீஷ்மருடன் சேர்ந்து நான் காப்பாற்றி வந்தேன். ரகசியம் இதுதான். திருமணத்திற்கு முன் காந்தாரியின் ஜாதகப்படி அவளுக்கு தோஷம் இருந்தது. முதல் கணவன் இறந்து விடுவான் என்று ஜோசியர்கள் சொன்னார்கள். இதனால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கிடாய்க்கு திருமணம் செய்து வைத்து பின் ஆட்டை கொன்று விடுகிறார்கள். இதன்படி காந்தாரியின் முதல் கணவன் இறந்து விட்டதாக பரிகாரம் செய்து முடித்து விட்டனர். இந்த நேரத்தில் பீஷ்மர் தங்களுக்கு காந்தாரியை பெண் கேட்க போக கண் தெரியாத ஒருவருக்கு தன் மகளை மனமுடித்து
கொடுக்க காந்தார அரசன் சுபாலனுக்கோ காந்தார இளவரசன் சகுனிக்கோ விருப்பமே இல்லை. ஆனால் பெண் தர மறுத்தாலோ பெரிய நாட்டை ஆளும் பீஷ்மர் தன் மாபெரும் படையுடன் தன் சிறிய தேசத்தை படையெடுத்து வீழ்த்துவார் என பயந்து காந்தாரியை தங்களுக்கு மனம் முடிக்க சம்மதித்தார் சுபாலன். திருமணமும் நடந்தேறியது. அதன் பிறகுதான் பீஷ்மருக்கு காந்தாரியின் தோஷம் பற்றியும் ஆட்டுக்கிடாயுடன் திருமணம் நடந்த விஷயம் பற்றியும் தெரிய வந்தது. அப்படியானால் காந்தாரி ஒரு விதவை தானே. ஒரு விதவை பெண்ணை அழைத்து வந்து என் நாட்டின் மூத்த இளவரசனுக்கு நான் திருமணம் செய்து சந்திரகுலத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேனே என பீஷ்மர் நினைத்தார். இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் காந்தார அரச குடும்பத்தை சிறையில் வைத்து கொல்ல நினைத்தார். அதனால் சுபாலன் மனைவி சகுனி, சகுனியின் சகோதரர்கள் என அனைவரையும் சிறையில் அடைத்தார். தினமும் அவர்களுக்கு ஒரு கை அளவு சாதம் மட்டுமே உண்ண தரப்பட்டது. மொத்த குடும்பத்துக்கும் அந்த சாதம் போதவில்லை. பசியால் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக மடிய தொடங்கினார்கள். அப்போதுதான் சுபாலன் தன் மகன்களிடம் கூறுகிறார், அன்பு புதல்வர்களே, இந்த ஒரு கை சோறை தினமும் சகுனி மட்டுமே உண்ணட்டும். ஏனெனில் நம் அனைவரையும் விட அவனே திறமை மிக்கவன். அவன் ஒருவன் உயிர் பிழைத்து நம் எதிரிகளை பழிவாங்கி அஸ்தினாபுரத்தை அழிக்கட்டும்னு சொல்ல தினமும் அந்த ஒரு கை சாதத்தை சகுனி மட்டுமே உண்ண மீதி அனைவரும் இறந்து போனார்கள். சுபாலனுக்கு மரணம் நெருங்கும் வேளையில் சுபாலன் தன் மகன் சகுனியின் காலை வாளால் வெட்டிவிட்டார். வலி தாங்க முடியாத சகுனியிடம், மன்னித்து விடும் மகனே, நான் உன் காலை வெட்டியது ஏன் தெரியுமா? நீ காலை உந்தி உந்தி நடக்க வேண்டும் என்ற ஆசையில் தான். ஒவ்வொரு முறையும் உந்தும் போதும் ஹஸ்தினாபுரம் அழிய வேண்டும், சந்திர வம்சம் கூண்டோடு ஒழிய வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் புதைய வேண்டும். மகனே, என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றிய தீர வேண்டும். நான் இறந்த பிறகு என் கை எலும்புகளை கொண்டு நீ தாயக்கட்டைகள் செய்து கொள். நீ காந்தாரி புதல்வர்களை சாதுரியமாக உன் பக்கம் வைத்துக் கொண்டு சூதாட்டம் ஆடு. என் ஆசைகளும் எண்ணங்களும் என் எலும்புகளில் உள்ளது. அதனால் நீ விரும்பிய எண்ணாக நான் தாயக்கட்டைகளில் வருவேன் என்று கூறி சுபாலன் மடிந்தார். தன் கண் முன்னே தன் வம்சமே அழிந்ததை நினைத்த சகுனி தன் தந்தையின் கட்டளையாலும் தன் வம்சமே அழிந்த சோகத்தாலும் சந்திர வம்சத்தை வேரோடு பிடுங்கி எறிய திட்டம் தீட்டினார். உங்கள் 5 பேரை மட்டுமே வைத்து அவர்கள் 100 பேரை கவிழ்க்க முடியாது. அதனால் அந்த 100 பேரை வைத்து உங்கள் 5 சேர்த்து குரு வம்சத்தையே அழிக்க சாதுரியமாக திட்டம் தீட்டி அதன்படி காய்களை நகர்த்தி அனைத்து லட்சியங்களும் நிறைவேறிய பின்னரே நிம்மதியாக உயிர் துறந்தார். இப்போது சொல்லுங்கள், வீரமரணம் அடைந்தது சகுனியா பீஷ்மரான்னு கிருஷ்ணர் கேட்க வாயடிச்சு போய் நின்றுட்டு இருந்த பாண்டவர்கள் சகுனிதான்னு சொல்ல, அப்படியானால் வேள்வியின் முதல் அவிர்வாகம் யாருக்குன்னு கிருஷ்ணர் கேட்க அனைவரும் ஒரே குரலில் சகுனிக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எந்த வினைக்குமே ஒரு எதிர்வினை உண்டு என்ற வகையில் அறியப்படாத சகுனியின் இன்னொரு பக்கத்தை சொன்ன கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.